வணக்கம். கிம்ப் டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. நார்மனிடம் இருந்து மின்னஞ்சல் மூலம் இந்த படத்தை பெற்றேன். அவர் இதை சேமிக்க சொன்னார். இதுதான் ராவ் கன்வெர்ட்டர் ஐ பயன்படுத்திய பிறகு அவர் பெற்ற படம். இங்கே இதுதான் உண்மை படம். படங்களை ஒப்பிடுவதில் நார்மன் செய்தது தெளிவாக உள்ளது. முதலில் படத்தை சுழற்றியுள்ளார். பின் foregroundல் நிறங்கள் மற்றும் பிரகாசத்தன்மையை கொண்டுவர கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி படத்தை எடிட் செய்துள்ளார். மேகங்களை கருமையாக்காமல் முயற்சித்துள்ளார். இங்கே இந்த படத்தை பார்க்கும்போது மேகங்கள் நன்றாக உள்ளன. எனக்கு அவை பிடித்துள்ளது. இந்த டுடோரியலில் இந்த படத்தை காட்ட அவரிடம் அனுமதி கேட்டிருந்தேன். இப்போது அவரது வேலையை திரும்ப செய்ய முயற்சிப்பேன். பின் அவரது படத்தில் மேகத்தை இன்னும் நன்றாக கொண்டுவர முயற்சிப்பேன். ஆனால் முதலில் எக்ஸிஃப் இன்ஃபர்மேஷன் ல் இந்த படம் பற்றி ஏதேனும் கிடைக்கிறதா என பார்ப்போம். அது எது தவறானது என்பதற்கு குறிப்பு தருகிறது. இது ஒரு பானாசோனிக் கேமரா என காணலாம். இந்த கேமரா மிகச்சிறிய சென்சாரை கொண்டுள்ளது. இந்த கேமராவை உங்கள் சட்டைப்பையில் வைக்கலாம். இங்கே எக்ஸ்போஷர் டேட்டா உள்ளது. ஒரு நொடிக்கு 1000 எக்ஸ்போஷர் டைம். அப்பேச்சர் 5.6. ஃபிளாஷ் செயலில் இருந்தது. படத்தினுள் ஃபிளாஷின் எஃபெக்ட் ஐ கேமரா கணக்கிட்டது. இம்மாதிரியான சிறிய கேமராவின் ஃபிளாஷ் இதுபோன்ற காட்சியில் வேலை செய்யவில்லை. படத்தின் இந்த பகுதியை பிரகாசமாக்க சிறிய அணுகுண்டு போன்றது உங்களுக்கு பின்னால் இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். இந்த படம் JPEG ல் சேமிக்கப்படுகிறது. அது மற்றொரு பிரச்சனையை கொடுக்கிறது. JPEG கம்ப்ரஷன் காரணமாக இந்த படத்தின் மிக சிறப்பான இந்த பகுதி மிக கருமையாகிவிட்டது. தொடுவானத்தை பெரிதாக்கும்போது நன்கு வரையறுக்கப்பட்ட விஷயங்களை காணலாம். ஆனால் சற்று அதிகமாக கூர்மையாக்கப்பட்டுள்ளது. தொடுவானத்தில் ஒரு கப்பலும் உள்ளது. மேகங்கள் மிக தெளிவாக உள்ளன. ஆனால் கருமை பகுதியில் செல்லும்போது இங்கே ஒரு மரத்தை காண்க. ஆனால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. இது ஏனெனில் JPEG படத்தில் சில பகுதிகளை விடுகிறது. கேமராவின் கம்ப்யூட்டர் புரோகிராம் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என நினைக்கவில்லை. ஆனால் இதை இங்கே நான் பார்க்க விரும்புகிறேன். JPEG கம்ப்ரஷன் ல் நான் சற்று மாட்டிக்கொண்டேன். ஏனெனில் இங்கே இழந்த தகவல்களை மீண்டும் காண முடியாது. இந்த ராவ் ஐ படம் பிடிக்கும்போது இதுமாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கவும். அடுத்த டுடோரியலில் UF-RAW கன்வெர்ட்டர் மற்றும் அதை எவ்வாறு கிம்ப் ல் பயன்படுத்துவது என்றும் காட்டுகிறேன். அடுத்த டுடோரியலுக்கு இது ஒரு நல்ல விஷயம் என நினைக்கிறேன். படத்தை இங்கே டூல்பாக்ஸ் மீது இழுப்பதன் மூலம் GIMP னுள் ஏற்றுகிறேன். விண்டோவை பெரிதாக்குகிறேன். இப்போது என் முதலாவது படி இந்த படத்தை சற்று அளவு மாற்றம் செய்வது. ஏனெனில் இந்த படம் மிக பெரியது. முடிவு எக்ஸ்சிஎஃப் ஃபைல் 40 மெகாபைட்ஸ் ஐ விட அதிகமாக இருக்கும். டூல் பார் ல் இமேஜ் மீது சொடுக்கி ஸ்கேல் இமேஜ் ஐ சொடுக்குவதன் மூலம் அளவு குறைப்பது செய்யப்படும். ஆயிரம் பிக்சல் என விட்த் ஐ மாற்றுகிறேன். tab ஐ அழுத்தும்போது ஹெய்ட் 750 பிக்சல்ஸ் என பெறுகிறேன். சிறந்த இன்டர்போலேஷன் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன். எனவே ஸ்கேல் ல் சொடுக்குகிறேன். இங்கே ஃப்ரேமினுள் முழு படத்தை பெற Shift Ctrl E ஐ அழுத்துக. இப்போது இந்த படத்தை எடிட் செய்ய தயாராக உள்ளேன். முதலாவது படி சுழற்றுவது. முன் டுடோரியல்களில் ஒரு படத்தை சுழற்றுவதற்கான இரு வழிகளை காட்டினேன். இப்போது இது மூன்றாவது வழிக்கான நேரம்.
எனவே நான் கிடைமட்ட கோட்டை பார்க்கக்கூடிய இடத்தில் படத்தை பெரிதாக்க அதே படியை பின்பற்றுகிறேன். கிடைமட்ட கோடு தொடுவானத்தின் மீது உள்ளது. தொடுவானம்தான் கிடைமட்டம் என்பது வரையறை. பின் டூல்பாக்ஸ் ல் இருந்து மெஷர்மெண்ட் டூல் ஐ தேர்கிறேன். இன்ஃபோ விண்டோவை தேர்ந்தெடுக்கவில்லை, ஏனெனில் இது இமேஜ் பிரேம் க்கு இடையில் வெளிவருகிறது. ஆனால் அனைத்து தகவல்களையும் இங்கே ஸ்டேட்டஸ் பார் க்கு கீழே நான் பெற முடியும். இப்போது தொடுவானத்தின் கோணத்தை பெறுவது எளிது. கர்சரை தொடுவானத்தின் மீது வைத்து மவுஸ் பட்டனை அழுத்தி அதை இழுக்கவும். அடுத்த பக்கத்திற்கு கோட்டை இழுத்து, கோட்டை தொடுவானத்திற்கு இணையாக்கி பட்டனை விடுவிக்கவும். ஸ்டேட்டஸ் பார் ல் கோணத்தின் தகவலை காணவும். கோணம் 1.64 டிகிரி என காண்கிறேன். இப்போது ரோட்டேட் டூல் ஐ தேர்கிறேன். படத்தினுள் சொடுக்கி அதில் எழுதுக -1.63 டிகிரி. மைனஸ் ஏனெனில் +1.63 டிகிரிக்கு எதிரே வைக்க விரும்புகிறேன். ரோட்டேட் ல் சொடுக்குக. சுழற்றப்பட்ட படத்தை பெறுகிறோம். தொடுவானத்தை சோதிக்க ஸ்கேல் ஐ கீழே இழுக்கவும். இது கிடைமட்டமாக உள்ளது. அடுத்த படி படத்தை கிராப் செய்வது. ஆனால் இப்போது படத்தை என்னால் கிராப் செய்ய முடியாது. ஏனெனில் படத்தின் இந்த பகுதி தெரியவில்லை. எனவே இங்குள்ளதை தீர்மானிக்க முடியவில்லை. எங்கு கிராப் செய்ய வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. எனவே முதலில் படத்தின் இந்த பகுதியை சற்று பிரகாசமாக்க வேண்டும். கர்வ்ஸ் டூல் ல் வேலை செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் லேயர் ஐ ஒரு பிரதி எடுக்கிறேன். ஏனெனில் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தும் போது படத்தின் தகவல்கள் இழக்கப்படுகின்றன. எனவே திரும்ப எடுக்க முடியாத எதையும் படத்தில் செய்யாதீர். நன்று, சுழற்றிவிட்டேன். ஆனால் அடுத்த படிகளில் எதையும் உண்மை படத்தில் செய்யாதீர். முதலில் நிலப்பகுதியை எடிட் செய்கிறேன். எனவே இந்த லேயர் ஐ பெயர் இருக்கும் பீல்ட் ல் டபுள் கிளிக் செய்து லாண்ட் என்கிறேன். பின் Enter ஐ அழுத்துக. இப்போது இந்த லேயர் லாண்ட் என பெயரிடப்படுகிறது. கர்வ்ஸ் டூல் ஐ தேர்ந்தெடுத்து படத்தினுள் சொடுக்குகிறேன். இப்போது படத்தை ஆராய்கிறேன். படத்தின் இந்த பகுதி உண்மையில் மிக கருப்பான பகுதி. இதை எவரும் சுலபமாக செய்யலாம். ஆனால் இங்கே புல்வெளியும் மிக கருப்பாக உள்ளது. இங்கே கிரேஸ்கேல் ன் இந்த பகுதியில் நீர் இருப்பதாக தெரிகிறது. வானம் இந்த பகுதியில் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே படத்தில் நிலப்பகுதியை பிரகாசமாக்க வேண்டும். இதை மேலே இழுப்பதன் மூலம் இதை செய்கிறேன். இப்போது எனக்குள் எழும் கேள்வி, இதை எவ்வளவு தூரம் நான் இழுக்க வேண்டும்? ஏனெனில் மிக தூரமாக செல்லும்போது இது செயற்கையாக தெரியும். வானம் மற்றும் நிலத்தை பெரிய வித்தியாசங்களுடன் கர்வ்ஸ் ல் இணைக்க விரும்பினால் அது உண்மை படம் போல தெரியாது. எனவே இதை சற்று கீழே இழுக்கிறேன். இதை முயற்சிக்கிறேன். இங்கே இது நன்றாக உள்ளது. கடல் மிக பிரகாசமாக இல்லை. தேவாலயமும் தெரிகிறது. எனவே OK ல் சொடுக்குகிறேன். நிலப்பகுதியை எடிட் செய்த பிறகு வானத்திற்கு செல்கிறேன். எனவே மீண்டும் உண்மை லேயர் ஐ ஒரு பிரதி எடுக்கிறேன். அதை மேலே நகர்த்தி அதற்கு ஸ்கை என பெயரிடுகிறேன்.
லேயர் மீது டபுள் கிளிக் செய்து ஸ்கை என பெயரிட்டு Enter ஐ அழுத்துக. ஸ்கை உள்ளது. மற்ற லேயர்களை பாதிக்காமல் ஸ்கை லேயரை மட்டும் எடிட் செய்ய விரும்புகிறேன். அதை செய்ய ஒரு லேயர் மாஸ்க் ல் வேலை செய்கிறேன். ஸ்கை லேயர் மீது வலது சொடுக்கி ஆட் லேயர் மாஸ்க் மீது சொடுக்கி வைட் லேயர் மாஸ்க் அதாவது புல் ஒபாசிட்டி ஐ தேர்ந்தெடுக்கவும். அது சொல்வது இந்த லேயர் முழுதும் தெரியும் மற்றும் இது வெள்ளை. லான் லேயர் ஐ மறைக்க விரும்புகிறேன். வானம் மற்றும் கடலுக்கு இடையே கூர்மையான விளிம்பும் எனக்கு வேண்டும். அதற்கு கிரேடியன்ட் டூல் ஐ பயன்படுத்துகிறேன். கிரேடியன்ட் என்பது கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில் இருப்பது. இங்கே இதை ஒரு ஸ்கிராப் லேயர் ல் காட்டுகிறேன். கிரேடியன்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன். டூல் ஐகான் ஐ டபுள் கிளிக் செய்யும்போது டூல் தேர்வுகள் தானாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது ஒரு புது விஷயம். தற்செயலாக இதை நான் கண்டுபிடித்தேன். இது உங்களுக்கு புது விஷயம் என நினைக்கவில்லை. ஆனால் எனக்கு இது புதிது. தெரிந்து கொள்ள நல்ல விஷயம். கிரேடியன்ட் டூல் க்கு திரும்ப வருகிறேன். இடது மாஸ் பட்டனை சொடுக்குவதன் மூலம் இங்கே இந்த கோட்டை இழுக்கும்போது இதை விடுவிக்கவும். ஆரம்ப புள்ளியின் இடப்பக்க பகுதி கருப்பால் நிரப்பப்படுகிறது. கிரேடியன்ட் ன் மற்றொரு பக்கமான முடிவு புள்ளியின் வலது பகுதி வெள்ளையால் நிரப்பப்படுகிறது. கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையேயான பகுதியில் சாம்பல் நிறங்களின் வித்தியாசமான தொடர்கள் உள்ளன. இது கிரேடியன்ட் எனப்படும். மிக நீண்ட கிரேடியன்ட் அல்லது மிக குறைந்த கிரேடியன்ட் ஐ உருவாக்கலாம். இங்கே வித்தியாசமான கிரேடியன்ட் டூல்கள் உள்ளன. நான் இந்த கருப்பு வெள்ளையை தேர்கிறேன். இங்கே வட்டத்தை உருவாக்கக்கூடிய ரேடியல் போன்ற மேலும் பல தேர்வுகள் உள்ளன. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மேலும் பல தேர்வுகள் உள்ளன. இந்த டூல் ன் இந்த தேர்வுகளை கண்டறிவது நல்லது. எனவே ஷேப் ஐ லினியர் க்கு அமைக்கிறேன். இங்கே பழைய லேயர் ஐ நீக்குகிறேன். இப்போது இங்கே ஸ்கை லேயர் ல் நான் வேலை செய்கிறேன். படத்தை டிரான்ஸ்பரண்ட் ல் இருந்து படத்தை வெளிக்காட்டும்படி உருவாக்குவதற்கு கிரேடியன்ட் கருப்பில் இருந்து வெள்ளைக்கு அமைக்கப்படுகிறது. லேயர் டயலாக் க்கு திரும்பச் சென்று அந்த லேயர் ஐ தான் செயல்படுத்தியுள்ளேனா என சோதிக்கிறேன். ஏனெனில் மூலப்படத்தில் நான் வரைய விரும்பவில்லை. லேயர் மாஸ்க் ஐ வரைய ஆரம்பிக்கிறேன். படத்தை பெரிதாக்க ஜூம் டூல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இதற்கு சற்று பயிற்சி வேண்டும். இங்கே இந்த புள்ளியுடன் ஆரம்பித்து இங்கே முடிக்கிறேன். நேரான கிரேடியன்ட் எனக்கு வேண்டும். ஏனெனில் இவ்வாறான கிரேடியன்ட் கொடுக்கக்கூடிய விளைவை நான் விரும்பவில்லை. படியை உண்டோ செய்ய Ctrl Z ஐ அழுத்துக. எனவே Ctrl கே ஐ அழுத்துகிறேன். இப்போது இங்கே ஸ்லைடர் ன் இயக்கம் 5 டிக்ரி க்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே இங்கிருந்து இந்த புள்ளிக்கு இதை உருவாக்க ஆரம்பிக்கிறேன். மூல படத்திற்கு திரும்ப போகும்போது இது என் கிரேடியன்ட் என்பதை காணலாம். மற்ற லேயர்களை செயல் நீக்கும்போது மேல் லேயர் ல் படத்தின் மேல் பகுதி மட்டும் தெரிகிறது. மற்றவை பேக்கிரவுண்ட் ல் உள்ளன.
ஆனால் இது மிக திருப்தியாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது சற்று செயற்கையாக உள்ளது. எனவே இந்த வானத்தை இப்போது சற்று பிரகாசமாக்க விரும்புகிறேன். அதை செய்ய முதலில் லேயர் மாஸ்க் ஐ செயல்நீக்க வேண்டும். அந்த லேயர் ஐ மட்டும் அதன் மீது வேலை செய்ய செயல்படுத்த வேண்டும். மற்றபடி லேயர் மாஸ்க் இல் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி இருக்க வேண்டும். லேயர் இன் செயல்படும் பகுதியை அதன் மீது வெள்ளை பிரேம் இருப்பதைக் கொண்டு எப்போதும் கண்டறியலாம். எனவே இதை இங்கே முயற்சிக்கலாம். இப்போது வானத்தை பிரகாசமாக்க நினைக்கிறேன். எனவே இதை மேலே இழுக்கிறேன். இது மிக திருப்தியாக இருப்பதாக நினைக்கிறேன். ஏனெனில் வானம் பிரகாசமாக உள்ளது. வானம் மற்றும் கடலுக்கு இடையேயான செயற்கை விளிம்பு மறைந்தது. இது வேலை செய்யும் என நினைக்கிறேன். எனவே ஸ்கை லேயர் ஐ செயல் நீக்குவதன் மூலம் படத்தை கீழுள்ள லேயர்களுடன் ஒப்பிடுவோம். வித்தியாசத்தை நீங்கள் காணலாம். இது உண்மையான படம். இந்த லேயர் இல் புதிய வானம். இது கீழே புது நிலப்பகுதி. நிலத்தில் மேலும் கான்ட்ராஸ்ட் ஐ பயன்படுத்தலாம் என நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. எனவே இதை நான் முயற்சிக்க வேண்டும். எனவே லேண்ட் லேயர் ஐ டபுள் கிளிக் செய்க. மேலும் அதிக கான்ட்ராஸ்ட் ஐ கொடுக்கும் ஓவர்லே மோடு ஐ தேர்ந்தெடுக்கவும். ஆனால் இது உண்மையில் அதிகம். எனவே ஒபாசிட்டி ஐ குறைக்கிறேன். இது நன்றாக உள்ளதா இல்லையா? ஆனால் நன்றாக உள்ளது என நான் நினைக்கிறேன். இப்போது 4 லேயர்கள் உள்ளன. பேக்கிரவுண்ட் ஆன உண்மை படம். அது இனி நமக்கு உண்மையில் தேவையில்லை. லேண்ட் லேயர். ஒரு லேண்ட் காப்பி மற்றும் லேண்ட் மாஸ்க் உடன் ஸ்கை. படத்தின் தகவலை இழக்காமல் இந்த அனைத்து மதிப்புகளையும் மாற்ற முடியும். இதுதான் லேயர்களை பயன்படுத்துவதன் நன்மை. இப்போது கடைசி பகுதி கிராப்பிங். நார்மன் இதை 7:5 ரேஷியோவில் கிராப் செய்ய விரும்பினார். ஏனெனில் அவரது பிரிண்டர் 7:5 இன்ச் பேப்பர் ஐ பயன்படுத்துகிறது. எனவே அதை செய்யலாம். 7:5 பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. எங்கே கிராப் செய்வது? இந்த படத்தில் எங்கே நார்மன் கிராப் செய்தார் என நான் மறந்துவிட்டேன் என நினைக்கிறேன். எனவே இங்கே அதை முடிவு செய்யலாம். மரத்தை சேர்க்க வேண்டும். காய்ந்த புல்வெளியையும் சேர்க்க வேண்டும் என நினைக்கிறேன். எனவே வலது மூலையில் ஆரம்பிக்க வேண்டும் என நினைக்கிறேன். கிராப் டூல். மேலே இழுக்கவும். இது ரசனையை பொறுத்தது. உந்துதலுடன் செய்ய ஒன்றும் இல்லை. ஒருவரால் கற்க முடியும். இவை ரூல்ஸ் ஆஃப் தர்ட்ஸ். இதை உள்ளே வைக்கிறேன். இங்கே தேவாலயத்தின் முன்பக்கம் இப்போது சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக இருப்பதை காண்க. இங்கே மிக கலைத்திறனுடன் கோல்டன் செக்ஷன்ஸ் உள்ளது. இது உதவிகரமாக இருக்கும். ஆனால் மதிப்பிடும் கண்களே சிறந்தது என நினைக்கிறேன். இது வேலை செய்யும் என நினைக்கிறேன். இந்த படத்தை ஜெபிஇஜி படமாக சேமிக்க விரும்புகிறேன். அதற்கு முன் இதை சற்று கூர்மையாக்க வேண்டும். நான் கையாளும் முன் தெரிந்த கூர்மையாக்கலின் அனைத்து தடயங்களும் போய்விட்டன. ஹாலோக்களை காண வெள்ளை கோடுகள் தெரிந்தன. இந்த முறையும் பில்டர்ஸ், என்ஹான்ஸ், ஷார்பன் மோடு ஐ பயன்படுத்துவேன் என நினைக்கிறேன். இது அன்ஷார்ப் மாஸ்க். அடிப்படையில் சில நிலையான மதிப்புகளுடன் கூர்மையாக்குகிறது.
பின்வரும் டுடோரியலில் அன்ஷார்ப் மாஸ்க் பற்றி காண்போம். நான் அதை பயன்படுத்தியதில்லை. அதற்கு நானே கற்க வேண்டும். அப்போதுதான் அது பற்றி ஏதேனும் என்னால் விவரிக்க முடியும். இங்கே இது நன்றாக வேலை செய்கிறது என நினைக்கிறேன். நான் சென்று படத்தை சேவ் செய்கிறேன். இன்றைக்கு நகைச்சுவையாக எழுதுகிறேன். சரி, பல லேயர்களுடன் படத்தை ஜெபிஇஜி ஆல் கையாள முடியாது. எனவே படம் இப்போது எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. அனைத்து லேயர் தகவல்களும் போய்விட்டன. கிம்ப் ஒரு எச்சரிக்கையை மட்டும் தருகிறது. 85% தரம் நன்று என நினைக்கிறேன். ஃபைல் அளவு மற்றும் படத்தின் தரத்திற்கு இடையேயான சரியான இணக்கம். இப்போது படத்தை கூர்மையாக்கவும் மறு அளவாக்கவும் செய்ய திரும்ப போகிறேன். பின் தான் என் ப்ளாக் இல் ஷோவ் நோட் ஆக சிலவற்றை போட முடியும். இமேஜ், பின் ஸ்கேல் இமேஜ் செல்க. விட்த் 600 பிக்ஸல்ஸ் வேண்டும். ஸ்கேல் இல் சொடுக்குக. இப்போது இதை மீண்டும் கூர்மையாக்குகிறேன். ஒரு படத்திற்கு நீங்கள் செய்யும் செயல்களில் கூர்மையாக்குவது கடைசி படியாக இருக்க வேண்டும். இது உண்மையில் கடைசி படி. அல்காரிதம் க்கு பின் நீங்கள் எதையும் மாற்றாமல் இருந்தால் அது நன்றாக வேலை செய்யும். மறு அளவாக்குதலும் கூடாது. இதை காணலாம். மேலும் அதிகரிக்கலாம் என நினைக்கிறேன். அடிப்படையில் முடிவது அதே அளவில். இப்போது இந்த படம் நன்றாக உள்ளது. .600 என இதை சேமிக்கிறேன். இதனால் எந்த படத்தை நான் ப்ளாக் இல் போடுவது என தெரியவரும். இரண்டு படங்களையும் ஒப்பிடுவோம். இது நார்மன் உருவாக்கியது. இது நான் உருவாக்கியது. உண்மையில் என் வானம் நன்றாக உள்ளது. கடல் மற்றும் தேவாலயத்தில் நார்மன் நல்ல வேலை செய்துள்ளார் என நினைக்கிறேன். இவற்றின் கலவை உண்மையில் ஒரு நல்ல படமாக இருக்கும். இங்கே பிரகாசமாக்குதலில் சற்று அதிகமாக செய்துள்ளேன் என நினைக்கிறேன். நன்று. சி லேயர் ஐ சுலபமான வழியில் சரிசெய்ய இங்கு மீண்டும் வருகிறேன். உண்மை படம் பேக்கிரவுண்ட் லேயர் ஐ ஒரு பிரதி எடுக்கிறேன். சி என மறுபெயரிடுகிறேன். இப்போது இதை லாண்ட் கோப்பி க்கு மேலே ஸ்கை க்கு கீழே இழுக்கிறேன். இதனால் ஸ்கை லேயர் பாதிக்கப்படவில்லை. இப்போது லாண்ட் மட்டுமே பாதிக்கப்படுகிறது என்பதை காணலாம். ஆனால் அதற்கு மாஸ்க் ஐ இடுகிறேன். அதை செய்ய ஒரு லேயர் மாஸ்க் ஐ சேர்க்கிறேன். வலது சொடுக்கி ஆட் லேயர் மாஸ்க். இப்போது கிரேஸ்கேல் காப்பி ஒஃப் லேயர் ஐ எடுக்கிறேன். இப்போது இங்கே நிலம் பிரகாசமாக இருப்பதை காணலாம். இது இங்கு இருந்தது போல இல்லை. ஆனால் நீரில் பெரிய மாற்றம் இருப்பதை காணலாம். இப்போது இங்கே லேயர் மாஸ்க் இல் சற்று வேலை செய்வோம். ஷோவ் தே லேயர் மாஸ்க் இல் சொடுக்குக. இதை இங்கே காண்க. ஸ்கை ஐ செயல் நீக்குக. இப்போது கர்வ்ஸ் டூல் ஐ தேர்கிறேன். நிலம் கருமையாகுமாறு வளைவை சரிசெய்கிறேன். கடலும் வானமும் பிரகாசமடைகின்றன.
இப்போது படத்தை காண்போம். ஷோவ் லேயர் மாஸ்க் ஐ தேர்வு நீக்குக. இப்போது நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமும் இல்லாது முற்றிலும் நன்றாக இருப்பதை காண்க. கடல் நன்றாக உள்ளது. இப்போது sea லேயர் ஐ தேர்ந்தெடுக்கும் போது கடல் நன்றாக இருப்பதை காணலாம். இப்போது கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்துவதன் மூலம் படத்தில் மதிப்புகளை மாற்றலாம். நான் அதை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். கடலுக்கு மேலும் கான்ட்ராஸ்ட் ஐ கொடுக்கவும். இங்கு சற்று இது போல. இங்கே இந்த சாய்வின் செங்குத்து படத்தில் மிக கான்ட்ராஸ்ட் உடன் உள்ளது. ஹிஸ்டோகிராமின் இந்த பகுதி கடலாக இருந்தது. எனவே இங்கே அதிகமாக கான்ட்ராஸ்ட் ஐ பெறுகிறேன். கர்வ்ஸ் டூல் ஐ கொண்டு இது சற்று பொருந்தும் வரை நிரப்புக. இதை முன்னர் நான் முயற்சித்தது இல்லை. எனவே இங்கே சற்று நான் சோதிக்க வேண்டும். இப்போது இது முன்பை விட நன்றாக உள்ளது என நினைக்கிறேன். இப்போது இங்கே பாறைகளுக்கும் கடலுக்கும் இடையேயான விளிம்பை காணலாம். முன்னர் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எனவே இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு ஹாலோவும் தென்படவில்லை. இங்கே பெரிதாக்கும்போது ஹாலோ போன்று சிலதை காணலாம். ஆனால் கரையில் இது அலை மட்டுமே. ஹாலோ ஏதும் இல்லை. என் முதல் முயற்சியில் நிலம், கடல் மற்றும் வானத்திற்கு இடையே சற்று மேலும் வித்தியாசங்களை பெற முயன்றேன். இதை சற்று முடித்துள்ளேன். ஆனால் இங்கே இது நன்றாக வேலை செய்கிறது என நினைக்கிறேன். எனவே செய்ய வேண்டியதை ஏதேனும் விட்டுவிட்டேனா? மேலும் விவரங்கள் http://meetthegimp.org இல் கிடைக்கும். கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு அனுப்பவும். நன்றி. அடுத்த டியூட்டோரியல் ஐ காண்பீர்கள் என நம்புகிறேன். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.